இயேசு கிறிஸ்துவனுடைய நேற்று நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். யாவராக சீரிஸோட டே 19க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள் நம்முடைய மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஜெபிக்கலாமா? துதிக்கிற ஆண்டவரை மெத்துதிக்கிறப்பா மகிமைப்படுத்துக்கிறோம். நல்ல மேய்ப்பரா எங்களை நடத்தி வருகிற உடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் எப்படியே எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறீர் என்பதை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை நேரம் முழுவதும் உங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர் தெரியுமா? ஆத்மாவை தேற்றும் மேய்ப்பன். அது என்னங்க ஆத்மா? ஆவி, ஆத்மா, சரீரம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஆத்மாவை அவர் எப்படி தேற்றுகிறார் அப்படிங்கிறது புரியும். நம்ம ஒரு ஹியூமன் பீயிங், அப்படி ஒரு மனிதர் அப்படின்னு எடுக்கும்போது அதில் ஆவி இருக்கும், ஆத்மா இருக்கும், சரீரம் இருக்கும். சரீரம் நம்ம வெளியில் பார்க்குற அந்த அப்பியரன்ஸ், அதை வச்சு தான் இவர் இந்த மனிதர் அப்படின்னு நம்மளோட மெமரியில் நம்ம வச்சுருக்கிறது. அவங்கள பார்த்து தான் இவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது அந்த சரீரம். அடுத்தது தெரியாத ஒரு 2 பார்ட் இருக்குது, அதுதான் ஆத்மாவும் ஆவியும். ஆவி ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறது. ஆத்மா உலகம் சார்ந்த காரியங்களோட கனெக்ட் ஆகிறது. இதுல எது டாமினன்ட் பண்ணுதோ அந்த பக்கத்துல நம்ம சரீரத்தை அது இழுத்துட்டு போயிடும். ஆவி ஆண்டவரோட நல்ல கனெக்ட் ஆயிட்டு இருந்ததுன்னா இந்த ஆத்மா ஆவிக்கு பேக்ல போகும், சரீரமும் போகும், லைஃப் அப்படி அழகா போயிட்டே இருக்கும். ஏனென்றால் நம்ம ஆவி மனிதன் பலப்படணும்னு தான் ஆண்டவர் அநேக இடத்துல சொல்றாரு. ஆவியில பலன் அடையும் போது, அது ஆண்டவரோட கனெக்ட் ஆகிருக்கும் போது ஆவி மனிதன் ஸ்ட்ரென்தன் ஆவான். ஆவி மனிதன் ஆண்டவரோட கனெக்ட் ஆகலைன்னா வீக் ஆயிடும். வீக் ஆகும்போது இந்த ஆத்மா டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். ஆத்மாக்கு பிடிச்சதெல்லாம் செய்யும். ஏன்னா இந்த ஆவி மனிதன் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா சமாதானமா இருக்கும்போது இந்த ஆத்மாவுக்கும் ஒரு பெரிய சமாதானம் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த ஆத்மாவுக்கு சமாதானம் கிடைக்கலன்னா அது ஒவ்வொரு சோர்ஸா தேட ஆரம்பிச்சிருக்கும். இங்க போனா சமாதானம் கிடைக்குமா, இங்க போனா சமாதானம் கிடைக்குமா, என் பாடிக்கு என்னோட இந்த இதுக்கு நான் சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றின்பங்களை தேடி போறது. அதனாலதான் இது போனா இதை செய்தா சரியாகுமா, அல்லது இந்த காரியம் எனக்கு சரி பண்ணுமான்னு உலகத்தை சார்ந்த அநேக காரியங்களை தேடி போறதுக்கு இந்த ஆத்மா போயிடும். எப்போ இந்த ஆவி வீக்கா இருக்கும்போது, ஆவி தேவனோட கனெக்ட் ஆகாம இருக்கும் பொழுது. அதனாலதான் ஆண்டவரோட கனெக்ட் ஆகி இருக்க வேணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரியம். அப்போ இப்படி அலைந்து கொண்டு இருக்கிற ஆத்மாவை வேற எதாலும் சரி பண்ண முடியாது. இப்படி இது அலைந்து போகும்போது சரீரத்தை பாதிக்க ஆரம்பிக்கும். இதனால நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்கும், குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும், குடும்பங்களுக்குள்ளால குழப்பம் வர ஆரம்பிக்கும். இந்த ஆத்மால ஒரு சமாதானம் இல்லாத மனிதர் எங்க போனாலும் குழப்பமா தான் இருக்கும். அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களால மற்றவங்களுக்கும் பிரச்சனை. இப்போ இந்த ஆத்மாவை தேற்றும் போதுதான், அதை கம்ஃபர்ட் பண்ணும்போது அது சரியாகும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன ஆத்மாவை தேற்றுகிறேன் அப்படின்னு. சங்கீதம் 23:3 சொல்லுகிறது, அவர் என்ன ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகள் நடத்துகிறார். நம்ம ஆண்டவர் ஆத்மாவை தேற்றும் அதை கம்ஃபர்ட் பண்றது மட்டும் இல்லை, அற்புதமான நல்ல பாதையில, நீதியின் பாதையில, சூப்பரான பாதையில அவருடைய நாமத்தின் நிமித்தம் நடத்துறாராம். இந்த ஆத்மா இப்படியெல்லாம் அலைஞ்சு போயிடுச்சு, என்னை விட்டு தூரமா போயிடுச்சு, நான் நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்து அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன்னு சொல்ற மேய்ப்பன் கிடையாது. இந்த மேய்ப்பன் கூட்டி சேர்த்து அரவணைத்து நல்ல பாதையில நடத்துகிற நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான சரியான ஆறுதலும் சமாதானம் இந்த இயேசு கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இருக்கிற மேய்ப்பராக இருக்கிற இயேசுவால மட்டும்தான் அங்கே தர முடியும். அதனால்தான் நம்ம அவரை தேடுகிறோம். அந்த சமாதானம், அந்த சந்தோஷத்தை, ஆத்மால ஒரு பரிபூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்றது இந்த இயேசு கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்துல நீங்க என்னதான் பண்ணி பாருங்க, இந்த ஆத்மாவுக்கான ஆறுதல் கிடைக்காது. கிடைச்சது போல இருக்கிறான், எல்லாமே டெம்பரவரி தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது மூலம் எனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு ஒரு குறிப்பிட்ட சிற்றின்பங்களை தேடி போகிறாங்க. ஆனால் அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போகிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி ஆத்மாவில் ஆறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இட்ஸ் டைம் சரண்டர் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். எல்லாத்தையும் உங்கள் ஆத்மாவை ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட கொடுங்களேன். ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி பாருங்களேன். அற்புதமாய் தேற்றி அழகாய் அவர் நடத்துவார். அப்புறம் எதை பற்றியும் கவலை கிடையாது. அழகாய் அவருக்கு பின்னாடி அவரோட சத்தத்தை கேட்டு போயிட்டே இருந்தோம்னா சூப்பராக இருக்கும் லைஃப். எதை பற்றியும் கவலைப்பட தேவை கிடையாது, டென்ஷன் தேவையில்லை. நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்களா, அந்த டென்ஷன்லாம் எதுக்கு? அவர் நம்மை அழகாய் நடத்தும்போது, அப்பாவோட கையை பிள்ளை பிடிச்சிட்டு போகும்போது எப்படி இருக்கும், அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும். எங்கே போகிறோம், எதை பற்றியும் கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை, அப்படிப்பட்ட ஒரு டீப் இன் ஹார்ட்டுக்குள்ளால ஒரு பீஸை, ஆவியில் ஒரு தேறுதலை, ஆறுதலை, சமாதானத்தை அவர் நமக்கு தர
ரெடியாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவர் ஆளுகை செய்யும்படி விட்டு கொடுப்போம். ப்ரேயர் பண்ணலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம்ப்பா, மகிமைப்படுத்துகிறேன். நல்ல பிதாவே, மக்கள் நன்றி ஆண்டவரே. எங்களை ஆத்மாவை தேற்றி எங்களை அரவணைத்து கொண்டு எங்களை அற்புதமாய் நடத்துகிற உடைய கிருபையை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஓர்த்து இல்லை தான்ப்பா, ஆனால் உங்களுடைய கிருபையால் இதையெல்லாம் எங்களுக்கு தந்து எங்களை நடத்துகிறீரே, அதற்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேஸ் ஃபாதர். அற்புதமாய் நடத்துகிற உடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் சமாதானமும் ஆத்மாவில் ஒரு தேறுதலும் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. இது அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. அவர்கிட்ட உங்க எல்லா இஷ்யூஸையும் கொடுத்துருங்க. அவர் ஆற்றி தேற்றி உங்களை அழகாய் நடத்துவார். God bless you all.